திரு சாமிநாதன், திரு ராமதாஸ் நீக்கினாலும் திரு அன்புமணி நிர்வாகிகளை சேர்க்கிறாரு அப்படின்னா பெரும்பாலான நிர்வாகிகள் இனிமேல் அன்புமணி பக்கம் தான் நிற்க போறாங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டால், பாமக வலுவா இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பிளவுங்கிறது பாமகவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? யாருக்கு லாபம்? எந்த கட்சிக்கு அதனால லாபம்? நிச்சயமா கடந்த கிட்டத்தட்ட ஒரு வட மாவட்டங்கள்ல 50 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல ஒரு வலுவான இயக்கமா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல ராமதாஸ் அவர்களை விட அன்புமணி கை ஓங்குகிற பொழுது அது இயல்பாவே திமுக கூட்டணிக்கு தான் சாதகமா அமையும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளவு ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு நம்பப்படுறது பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததை பிடிக்காம தான் ராமதாஸ் அவர்கள் தற்போது ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் அல்லது அவர் ஒரு எதிர்த்துருவ அரசியலை எதிர்க்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறார் என்பதாக அங்க முன்னகரப்படுறோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். எந்த கட்சி இவர்களை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டாலும் அந்த நேரத்துல ராமதாஸ் அவர்களே கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலமாக பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுகள் அதெல்லாம் அந்த நேரத்துல சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய அளவுல பேசுபொருளாக்கப்படும். சோ இது எல்லாத்துக்கும் பின்னணியில பாஜக இருக்கு. ஒரு சின்னஞ்சிறிய கட்சிகளை, மாநில கட்சிகளை உடைக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அரசியல் முன்னெடுக்கப்படும். அப்படி எடுக்கப்படுகிற பொழுது பாஜகவுக்கு எதிர்துருவ அரசியல்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது பலன் கொடுக்கும். அந்த எதிர்துருவ அரசியல்ல இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தான். சோ அது இயல்பாவே திமுக கூட்டணிக்கு தான் பலம் சேர்க்கும். பொதுவா பாமக ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்டப்ல இருக்கக்கூடிய கட்சி தானே, தொண்டர்கள் அப்படித்தானே இருப்பாங்க. பாஜக வேட்பாளருக்கு வேண்டுமானால் நீங்க சொல்றதன் அடிப்படையில வாக்களிக்காமல் அதிமுக அப்படின்னு தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா? திமுகவுக்கு தான் போவாங்கன்றீங்களா? இல்ல, அது என்னன்னா இப்ப உங்களுக்கு பெரும்பான்மையாக அங்க இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு ஏற்கனவே அந்த இன்னொரு பிரச்சனை கூட இருக்கு. அந்த வட மாவட்டத்தை பொறுத்தவரை இயல்பாக ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கிற பொழுது இங்க விஜயகாந்த் போன்றவர்கள் கோலோச்சின காலமும் இருந்துச்சு, விருத்தாச்சலம் தொகுதி உட்பட முதல் தேர்தலே. சோ அப்ப விஜய் எல்லாம் புதுவரவாக வருகிற பொழுது அவர்களுடைய பார்வை அதிமுகவை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா விசிகாவும் இருக்கு, திமுக கூட்டணியில விசிகாவும் இருக்கு. அத பாமக தொண்டர்கள் அளவுகளா பார்க்க மாட்டாங்களா? இல்ல, ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பே சொல்லியிருந்தாங்க, நாங்க 2 கட்சிகள் இருக்கக்கூடிய அணியில போக மாட்டோம், அதுல ஒன்றாக பாமகவை அவர் அடையாளப்படுத்தி இருந்தாரு. அவர்கள் பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஒரு வேறு நிலைப்பாட்டை இருக்கிறது, அதிமுகவை நோக்கியோ அல்லது இன்னைக்கு புதிய முகமாக விஜய் போன்றவர்கள் வந்திருக்கிறதுனால ஏற்கனவே அந்த வட மாவட்டங்கள்ல கணிசமான அளவிற்கு விஜயகாந்த் போன்றவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க. சோ அந்த இடத்துல விஜயை நோக்கி கொஞ்சம் பேரும், அதிமுகவுக்கு விசிக போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல மட்டும் அதிமுகவை நோக்கியும், மற்ற தொகுதிகள் ஏன்னா பாஜகவால தான் இந்த பிளவு ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. கூட்டணி சேர வேண்டாம் என்று சொன்னதை அதை மீறி சேர்ந்தாங்க அப்படிங்கறத பேசிட்டு இருக்காரு. சோ அது பேசுகிற பொழுது இயல்பா பாஜக எதிர்ப்பு நிலையை ராமதாஸ் அவர்கள் அடுத்த சில நாட்களில் வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது திமுக பக்கம் சாதகமா திரும்புறதுக்கான ஒரு சூழல் இருக்கலாம். ஓகே, திரு ஷாம், திரு ராமதாஸே பாமக தொண்டர்கள் பாஜகவுக்கும் RSSக்கும் போறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்ப பாஜக அழுத்தம் கொடுக்குது திரு அன்புமணிக்கு அப்படின்னு ஒரு பெர்செப்ஷனை இவர் பேச்சு ஏற்படுத்துவதன் மூலமாக பாஜக பயன்படுத்திக்கணும்னு நினைக்குது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க பத்திரிகையாளர்கள்லாம். அந்த பிரச்சனைக்குள்ள தனக்கு என்ன லாபம்னு பாக்குதுன்னு. ஆனா அந்த லாபம் இயல்பாகவே பாஜகவுக்கு போகாதுன்னு திரு சாமிநாதன் சொல்றார். பொலிட்டிக்கல் கெய்னா, எலெக்ஷன் கெய்னா பாஜகவுடைய கணக்கு ஒத்து வராதுன்னு சொல்றாரு. அப்படிதானே அது? அதாவது இதுல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா அவருக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு 2006 கிடைச்சது. திமுக மெஜாரிட்டி கிடையாது, வெறும் 96 சீட்டு தான். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சீட்டு. அப்ப என்ன ஆகுமோ என்று பேசிக் கொண்டிருந்த போது முதல் ஆளாக அறிவாலயத்தில் கொண்டு போய் ஆதரவு கடிதம் கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஆனா அப்ப டிமாண்ட் வைக்கல, அவரு ஆட்சியில பங்கு வேணும் டிமாண்ட் வைக்கல இருந்தது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுவித்தது வன்னியர்கள் ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறணுங்கிறதுக்கு தானே. இல்ல பாண்டிச்சேரியில நாங்க ஆட்சியில பங்கு கேட்போமா அப்படின்லாம் திரு கருணாநிதி பேசும்போது அவங்க பெருமளவு அழுத்தம் கொடுக்கலையே திமுகவுக்குன்னு கேட்கிறேன், ஆதரவு கொடுக்கிற போது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுவித்த போது அவங்க தேர்தல் புறக்கணிப்பு செய்து அதுக்கு பிறகு 89 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னு முடிவு பண்ணும்போது தனியாக போட்டிட்டார்கள். அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் என்னைத்தான் அங்க அனுப்புனாரு. அப்படி தனியா போட்டி போட்டா பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா ஒரு வன்னியர் தொகுதினா எல்லா கட்சியும் வன்னியர் கேண்டிடேட் தான் போடுவாங்க. நான் வன்னியர் ஓட்டு யாருக்கு கிடைக்குதோ அந்த கேண்டிடேட் தான் வெற்றி வாய்ப்பு அதிகம்.
எனவே நாங்க வந்து உங்களுக்கு 2 தொகுதி தரோம். அதிமுக கூட்டணிக்கு வந்துருங்க. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 2 தொகுதி, பாண்டிச்சேரியில கணிசமான தொகுதி. ஆனா டாக்டர் ஒத்துக்கல. அவர் என்ன சொன்னார்னா, பாண்டிச்சேரியில நம்ம தனியா ஆட்சி அமைக்கிறோங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பாண்டிச்சேரியில தனியா ஆட்சி அமைக்கும், மத்திய அரசாங்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தயவு நம்பித்தான் வந்து இருக்க முடியும், அப்படியான ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்தாரு. அதெல்லாம் மறுக்கவே முடியாது. வரலாற்றுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எழுதியிருக்கிறோம். டாக்டர் அவர்கள், ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்காக பல நிலைப்பாடுகளை மாற்றினார். ஏன் 2006 இந்த நிலைப்பாடு எடுத்தாரு? 2004 அன்புமணி அவர்கள் அமைச்சரானார். அமைச்சராகும் போது அவர் எம்பியா இருந்தாரா? எம்பி ஆகாம அமைச்சரானார். அதுக்கு பிறகுதான் எம்பி ஆறாரு, அமைச்சரான பிறகுதான். இது எல்லாமே வரலாற்றுல இருக்கிற விஷயம்தான். இப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு வகையான எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இயல்பாக அந்த கட்சி வந்து 2ஆக இருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு யார் ஆதரவு? நீங்களே சொன்ன மாதிரி நானும் அப்படிதான் நினைக்கிறேன். வன்னியர் சங்கம் முழு ஆதரவு. பாட்டாளி மக்கள் கட்சியோட கோர் ஓட் பேங்க் என்ன? வன்னியர் ஓட்டு வங்கி. 89 கட்சி துவங்கி தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் வளர்ந்துருக்காங்களா? எங்க வளர்ந்துருக்காங்க? 89 கட்சி துவங்கும் போது ஜான் பாண்டியனுக்கு சீட்டுங்க. ஜான் பாண்டியனுக்கு வந்து ஒரு இளைஞரணி தலைவர் பதவி. எங்க திருநெல்வேலியில இருக்கிற ஜான் பாண்டியன் அவர்களுக்கு இளைஞரணி தலைவர் பதவி. அப்படி பிராட் பேஸ்டா தான் தொடங்கினாங்க. ஆனா காலப்போக்கில் அது வந்து ஒரு வன்னியர் கட்சியாக மாறிவிட்டது, சுருங்கிருச்சு. அப்ப இப்பவுமே வந்து அது வன்னியர் ஆதரவு நம்பித்தானே இயங்க முடியும். அப்படின்னா வன்னியர்கள் தான், வன்னியர் சங்கம் தானே அது. அப்ப டாக்டர் ராமதாஸ் எங்க ஓங்கித்தானே இருக்கு. நீங்க நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு எல்லாத்துலயும் ஆதரவு வச்சுக்கோங்க. ஆனா உங்க கோர் ஓட் பேங்க் எது? அந்த கோர் ஓட் பேங்கோட ஆதரவு யாருக்கு இருக்கு? நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் ஆதரவு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது. வேணா பாருங்க, 2 நாள் 3 நாள்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் பிரச்சனை அங்க ஆரம்பிக்கும். இப்ப அந்த 5% எந்த சேதாரமும் இல்ல. அந்த 5%, 6% பாமகவுக்கு பேசுறதுல எந்த சேதாரமும் வரப்போறது இல்ல. இன்னைய தேதிக்கு ஒரு 3% 4% ஒட்டு மொத்தமா இருக்கலாங்க. 6% இல்ல. அன்புமணி அவர்களை முதல்வர் ஆக்கும் போதே அவ்வளவுதான் வந்துச்சு. ஆனால் இந்த குலதெய்வம் கான்செப்ட் எல்லாம் சரியா வராது அரசியல்ல. பெரியாருக்காக நாற்காலி தயாராக இருக்கிறது தான் திமுக சொல்லிச்சு 49ல. பெரியார் யார் ஆதரிச்சாரு? காமராஜர் ஆதரிச்சாரு, காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சாரு. இதான வரலாறு. ஆக அரசியல் என்பது அதிகாரத்துக்கான யுத்தம். தூக்கி வளர்த்தவர்களை தூரத்தில் நிறுத்தும். இதெல்லாம் எத்தனை தடவை நம்ம இதை பார்த்த விஷயம் தானே. இன்றைய தேதிக்கு இந்த யுத்தம் வந்து பெரிய அளவுக்கு யுத்தமாக மாறிவிட்டது. டெம்பரரி சீஸ்ஃபயர் வருமா இல்லையான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. அப்படி டெம்பரரி சீஸ்ஃபயர் வந்தாலும் அது டெம்பரரியா தான் இருக்கும். திரு ஐநாதன், இதுல யாருக்கு லாபம்? அன்புமணிக்கா, ராமதாஸுக்கா, இல்ல திமுக, அதிமுக, விஜய் அப்படின்னு இதுல லாபம் பிரிய போகுது அந்த சண்டையில? இல்ல, இந்த லாபம் இன்னும் 2-3 நாள்ல அதை சொல்லிடலாம். கட்டாயம் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா போகல அப்படின்னோம்னா அது பாமகவிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். என்னதான் வன்னியர் சங்கம், இளைஞர் அணி எல்லாமே வந்துட்டு ராமதாஸ் ஐயா கூட நின்னாலும் கூட அது ஒரு பெரிய இழப்பு ஏற்படும். கட்சி வந்துட்டு உடஞ்சிருச்சு அப்படின்றதான் மக்கள் மத்தியில போயிட்டு சேரும். அந்த பெர்செப்ஷன் உருவாயிடும். அது ரொம்ப பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணும். அது ஒண்ணு. ரெண்டாவது விட என்ன அப்படின்னோம்னா, ஐயா ராமதாஸ் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்றது. அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை அவர் ப்ரோ பிஜேபி, அந்த லைனை அவர் எடுத்துருவாரு. இவர் எப்படி முடிவு எடுப்பாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் தான் முடிவு எடுப்பார். ஜனவரி, பிப்ரவரியில் தான் அவர் முடிவு எடுப்பார். அந்த இடத்துல தான் அவர் முடிவு எடுப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, ராமதாஸ் ஐயாவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியான அதிகாரம் எவ்வளவு வரையறுக்கப்பட்டிருக்கு? ஆமா, வரையறுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இவர் தான் தலைவரை நியமிக்கிறாரு. அப்புறம் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு என்ன தேர்ந்தெடுத்ததே வந்துட்டு பொதுக்குழு தான் அப்படின்றாரு. ஆனா தர்மபுரியில் பேசும்போது அவர் வேற மாதிரி பேசுறாரு. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் யாரையெல்லாம் வந்துட்டு தூக்குறாரோ அவங்களெல்லாம் நான் மறுபடியும் மறு நியமனம் செய்வேன் அப்படின்றாரு. இப்படிதான் இருக்கு. தேர்தல் ஆணையத்தின்படி நானே தலைவர். தேர்தல் ஆணையம் நம்ம கொடுக்கிற ரிப்போர்ட் அடிப்படையில் தான். சார் ஒரு சின்ன குறுக்கீடு மன்னிக்கணும். அதாவது பழையபடி நீங்க சாதிக்கலி வழக்குக்கு தான் போடணும். இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி என்னன்னு நீங்க பார்க்கணும். எம்பி தொகுதி மெஜாரிட்டி எதுவும் கிடையாது. 5 பேர் எம்எல்ஏ, 5 பேர்ல கிட்டத்தட்ட 4 பேர் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவு மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் 7 பேர். 7 பேர்ல வந்து ஒருத்தர் தவிர, திலகபாமாவை தவிர, அன்புமணியை தவிர 5 பேர் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவு. இல்ல பாலு, அதுக்கு பிறகு ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் பாலு இருந்தாரு, அன்புமணி பக்கத்துல தான் இருந்தார். இன்னைக்கு பாலு வந்து சரியான நிலைப்பாடே சொல்லலைங்களே. சரி, இதுல வந்துங்க பொதுக்குழு என்பது என்னன்னா, ஆர்கனைசேஷனல் மெஜாரிட்டியை நீங்க டெஸ்ட் பண்ணும் போதுதான் அது வரும். அப்புறம் பைலா மெஜாரிட்டியை ஒரு காலத்திலயும் தேர்தல் ஆணையம் டெஸ்ட் பண்றது கிடையாது, எந்த கட்சி பிளவுக்கும். அது வந்து சிவில் கோர்ட்டோட வேலை. ஆக இது பெரிய லீகல் ப்ராப்ளத்தை நோக்கி போகுது. முதல்ல பைனான்ஸ் ப்ராப்ளத்துல வரும். கட்சிக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் இன்னைக்கு?
இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அது தைலபுரம் தோட்டத்தோட அளவு பாருங்க, அதோட விலை மதிப்பு என்ன? ஆக இது ஒரு மிகப்பெரிய இன்டர்னல் ப்ராப்ளம், சொத்து ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும். தேசிய செயற்குழு தெரியல. தேசிய செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவு வந்து ராமதாஸ்க்கு இருக்கு. இப்பமே தான் நமக்கே தான் தெரியுது அது. சார் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லீகலா தானே மாத்த முடியும். லீகலா மாத்தும் போது ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பேங்க் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பேங்க் கொடுத்த பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு கொடுப்பாங்க. சின்னம் இல்லன்னா அவரே சொல்லிட்டாரு, டாக்டரே சொல்லிட்டாரு, மாங்கனி சின்னம் இல்ல. அன்ரெகனைஸ்டு பார்ட்டி லிஸ்ட்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற புதிய ரெகனைஸ்ட் பார்ட்டி எது தெரியுமா? நாம் தமிழரும் விடுதலை சிறுத்தைகளும். டிஎம்டிக்கு அந்த இதை ரீடைன் பண்ணுது. ஆனா இவங்க வந்து ரீடைன் பண்ணல, அன்ரெகனைஸ்ட் லிஸ்ட்ல போட்டு வந்தாச்சு, வெப்சைட்ல வந்தாச்சு, இசிஐ வெப்சைட்ல வந்தாச்சு. போது இவங்க வந்து இசிஐல கிளைம் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ அண்ணன் சொல்றது ரைட்டு தான். அதாவது கடைசியா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, சிவசேனா வழக்குல நீங்க வெறும் எம்எல்ஏ எம்பியை வச்சுக்கிட்டு மட்டும் ஒரு கட்சி யார் பக்கம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. கட்சியினுடைய அமைப்பு, அனைத்து அமைப்புகள்ல இருந்து நீங்க வந்துட்டு அதை எடுத்து முடிவெடுத்து தான் தேர்தல் ஆணையம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புதிய கைட்லைன் சொன்னதுட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஸோ அதன்படி பார்த்தா அண்ணன் சொல்றபடி எந்த ஆளும் வந்து நிற்கும். ஆனா பிளவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எண்ணிக்கை இல்லை, மக்கள் மத்தியில் என்ன விதமான இம்ப்ரெஷன் உருவாகுது அப்படின்றதான். இப்போ என்ன பண்ணுவாங்க, வன்னிய பெருமக்களை நீங்க எடுத்துக்கோங்க, வன்னியர் சங்கத்தை எடுத்துக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா எடுத்த முடிவு சரியா தப்பா, அன்புமணி எடுத்த முடிவு சரியா தப்பா, இதான் யாருக்கு அதிகாரம் அப்படின்றது கட்சிக்குள்ளான ஒரு விடயம். யார் எடுத்த முடிவுன்னு போயிடுவாங்க. ஆமா, யார் எடுத்த முடிவு இப்ப எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விடயம். பாஜகவோட போனதுல வந்துட்டு மிகப்பெரிய இழப்பு இவங்களுக்கு தான் அப்படின்றத ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியும். அந்த முடிவுக்கு மாறாக ஒருவேளை ராமதாஸ் எடுத்தால் அவர் பக்கம் தான் வன்னியர் மக்கள் நிற்பாங்க, அப்படிதான் நிற்பாங்க. அது ஆனா இந்த பிளவு வந்துட்டு எப்படியாப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை நம்ம பார்க்கணும். இப்ப வன்னியர் சங்கம் முழுமையா சொல்லிடுச்சு நாங்க ஐயாவோட தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, ஏன்னா ஐயா வந்துட்டு துறவிட்டு அது எல்லாருக்குமே தெரியும். பரவல கிராமங்கள்ல போயிட்டு இவரும் உட்காந்துக்கிட்டு 200-300 சேர போட்டுக்கிட்டு 5,000 கிராமங்களுக்கு அப்படின்னு, ஆமா அப்படி அந்த மாதிரி பண்ணவர். அதுக்கு முன்னாடி ஒரு எட்னா டாக்டர் அவர் அந்த மாதிரி அவர் வந்துட்டு அரசியலை முன்னெடுத்தவர். அதனால அவ்வளவு சீக்கிரம் அந்த அஃபினிட்டியை அன்புமணியாலேயோ இல்ல கட்சியாலேயோ உடைக்க முடியாது. அதான் இங்க ரொம்ப முக்கியமானது. அந்த பலம் பலவீனம் அப்படின்னு வரும்போது இந்த பேசிக் ஃபேக்டர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா ஐயாவுக்கு கோவம் வர்றதுக்கு காரணமே அதான். கட்சி என்னது, நான் உருவாக்குனது, நான் நிலைநிறுத்தினது, இந்த அளவுக்கு பலப்படுத்தியது, நீ வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போனா எப்படி? அதான்.